யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எல்லாரும் ஒரு முறை சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாமா? வாசிங்க. ஆகையால் பிசாசுக்கு, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவன் உண்டென்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கான்னு நமக்கு தெரியுமா? இதுக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கானா? சில பேர் நினைக்கிறாங்க பிசாசு அப்படின்றது ஒரு கற்பனை, ஒரு உருவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, வேதம் தெளிவாக சொல்லுகிறது பிசாசு என்பவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. தூதர்களை குறித்து வேதம் பேசுவதற்கு முன்பதாக பிசாசை குறித்து வேதம் பேசுகிறது. ஆதியாகமத்தினுடைய 2ஆம் அதிகாரத்திலேயே பிசாசு சர்ப்பத்தின் வடிவிலே வந்து ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சாத்தான் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே 18 முறையும் புதிய ஏற்பாட்டிலே 36 முறையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ சாத்தான், பிசாசானவன் என்பவன் உண்மையில் நிஜத்திலே இருக்கிறவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. சாத்தானை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பேசினார். அவன் இருக்கிறதாக அவர் திருவளம் பற்றினார். அவர் சொன்ன வார்த்தை வந்து சாத்தான் இருக்கிறான் என்பதை அவர் பல முறை குறிப்பிட்டு சொன்னார். இந்த சாத்தானை நம்முடைய தேவன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக சந்தித்து அவனால் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே சாத்தான் என்பவன் ஒரு கற்பனை உருவம், ஒரு மனிதனுடைய நினைவிலிருந்து வந்தவன் என்று நினைக்காதீங்க. உண்மையாகவே சாத்தான் என்பவன் இருக்கிறான் என்பது வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த சாத்தானை குறித்து சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய எதிராளியை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் இதை குறித்து தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தெளிவு நமக்கு பாதுகாப்பையும், நமக்கு ஞானத்தையும், நமக்கு ஜெயத்தையும் கொடுப்பதற்கு ஒரு வழிவகுக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால இப்பொழுது கூட பிசாசுக்கு இடம் கொடுக்காம அவனை குறித்து என்ன பண்ணுவோம்? தெளிந்த மனதோடு செவி கொடுப்போம். பாஸ்டர், நான் இன்னைக்கு தெளிந்த மனதோடு செவி கொடுக்க போறேன்றவங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பைபிள் ஓட சேர்த்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு வரணும், ஒரு நோட் புக் எடுத்துட்டு வரணும், ஒரு பென் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இன்னும் வாங்குறதுக்கு வழி இல்லாமல் இருக்கீங்க நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதனால அடுத்த வாரம் ஒரு பேப்பர் பேனாவை நானே கொடுத்துடலாமான்னு பார்க்குறேன். இது நான் நிறைய வேகமாக சொல்லிட்டு போகும்போது நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்து கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் எப்பவுமே சொல்கிறேன், ஆராதனைக்கு வருவது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வருவது போல. அதனால நீங்கள் அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா எல்லாம் உங்கள் மனசில் ஏறாது. எனக்கே நோட்ஸ் எடுத்தால் தான் மனசில் நிற்கிது. அதனால நோட்ஸ் எடுக்கிறது ஒரு நல்ல பழக்கம். நீங்கள் தயவு செய்து அதில் உற்சாகம் காட்டுங்க. அப்படியே உட்காந்துட்டு கவனிச்சுட்டு போயிடாதீங்க. எவ்வளோ பெரிய வேத பண்டிதராக நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் எழுதுகிற வரைக்கும் மனசில் தங்காது. எழுதுறது ரொம்ப முக்கியம். நான் இதை இம்ப்ரெஸ் பண்றது கூட நோக்கம் அதுக்கு இருக்கு. அதனால இப்படி பாஸ்டர் திரும்ப திரும்ப சொல்றாங்கன்றது எதுக்குன்னா அது முக்கியம் அப்படின்றதுக்காக தான். ஆகவே கவனமாக அதை எழுதுங்க, நோட்ஸ் எடுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். 3 முக்கியமான காரியங்களை பிசாசை பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். முதலாவது, I'm going to talk about the identities of Satan. சாத்தானின் அடையாளங்கள் அல்லது பெயர்கள் என்ன பைபிள்ல இருக்குன்னு சொல்ல போறேன். ஏன் எழுத சொன்னேன்னு சொன்னா, பைபிள்ல நான் இன்றைக்கு உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது அவனுடைய பெயர்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட 14 பெயர்கள் இருக்கு. இது எப்படி நீங்க ஞாபகம் வைக்க போறீங்கன்னு தெரியல. 14 பெயர்கள் பைபிள்ல இருக்கு. இன்னும் தேடினா இன்னும் இருக்கும். நானா அதை கொஞ்சம் பொதுப்படையா நான் 14 கொண்டு வர்றேன். ரெண்டாவது, நான் இன்றைக்கு I'm going to talk about the intention of Satan. சாத்தானின் நோக்கம் என்பதை இதெல்லாம் முகவுரையா சொல்றது. சாத்தானின் நோக்கங்கள் அதை பேச போறேன். மூன்றாவது, the inner workings of Satan. சாத்தானின் செயல்முறைகள் என்பதை பேசுவேன். இதை தொடர்ந்து இவனுக்கு எப்படி எதிர்த்து நிற்கிறது என்பதை குறித்து நம்ம படிக்க போறோம். கவனிச்சிட்டீங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, நம்ம எதிர்த்து நிற்கிற சாத்தான் யார்,
வாட் இஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி? அவனுடைய பெயர் அல்லது அவனை எப்படி அடையாளம் காண முடியும்? தி ஐடென்டிட்டி ஆஃப் சேட்டன், சாத்தானினுடைய அடையாளங்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? அல்லது அவனுடைய பெயர்கள் கூட சொல்லலாம். எப்படி அவனை அடையாளம் காண்பது? 14 காரியருக்கு வேகமா பட்டியல் எடுக்கிற. நம்பர் 1, இவனுக்கு வேதம் 2 கொரிந்தியர் 11:14 கொடுத்த பெயர் இவனுக்கு ஒளியின் தூதன் என்று சொல்லி இருக்கிறது. அதிகாலையின் விடிவெள்ளி மகன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஏசாயா 14:12 கூட படிக்கிறோம். இவனுடைய முந்தின பெயர் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. ஆனால் இவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ஒளியின் தூதனாக கூட வர முடியும். அதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, இவனை குறித்து வேதம் கொடுக்கிற பெயர் பொல்லாங்கன், the wicked one or the evil one. 1 யோவான் 5:19 இதை வாசிக்கலாம். மூன்றாவது, இவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் 1 பேதுரு 5:8-9 வாசிக்கும் போது தி அட்வர்சரி. இவனை எதிராளியான பிசாசானவன் என்று சொல்லியிருக்கு. இந்த அட்வர்சரி, எதிராளி என்கிறவனுக்கு அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. நான்காவது, மத்தேயு 12:43 வாசிக்கும் பொழுது இவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கு. அசுத்த ஆவி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மத்தேயு 4:3 இவனை சோதனைக்காரன் என்று சொல்லி இருக்குது. சோதனைக்காரன், த டெம்ப்டர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. த டெம்ப்டர். ஆறாவதாக, வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்கும் போது இவனை குற்றம் சுமத்துகிறவன் என்று சொல்லியிருக்கு. தி அக்யூசர் ஆஃப் த பிரதர்ஸ், சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன். வெளிப்படுத்தல் 12:10. ஏழாவதாக, இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் சர்ப்பம் அல்லது வலு சர்ப்பம். வெளிப்படுத்தல் 12:9. த சர்பென்ட் ஆர் த கிரேட் சர்பென்ட், த கிரேட் டிராகன் என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வலு சர்ப்பம், சர்ப்பம் என்கிற வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:44 2 பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, 8வதாக, பொய்யின் தகப்பன், பொய்க்கு பிதா என்ற வார்த்தை பிசாசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9தாக, அதே வசனம் அவனை கொலை பாதகன், கொலைகாரன், மர்டரர் என்ற வார்த்தை அவனை குறித்து 9வதாக எழுதப்பட்டிருக்கிறது. 10வதாக, எபேசியர் 2 முதல் 3 வசனங்களை படிக்கும் பொழுது ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி என்று அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பெயர். ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அண்ட் காட் ஆஃப் திஸ் ஏஜ் என்ற வார்த்தை அவனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரூலர் ஆஃப் த பிரின்ஸ் ஆஃப் தி ஏர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் 1 யோவான் 15 மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் ரிப்பீட் பண்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 3:22 படிக்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் பேல்சபூப். பேல்சபூப் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லது பிரின்ஸ் ஆஃப் டீமன்ஸ், அதாவது பிசாசுகளினுடைய தலைவன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 6:15 பேலியாள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவனுடைய சபைக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொல்லும்போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் பேலியாள் என்று 12வதாக படிக்கிறான். 13வதாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அந்தகாரத்தின் அதிகாரம் என்று வாசிக்கிறோம், அல்லது இருளின் அதிகாரம், the power of darkness. கொலோசியர் 1:13. விதமாக கிட்டத்தட்ட 13 பெயர்கள். இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பேசணும்னா 14 பெயர்கள் அவனுக்கு பிசாசுக்கு இந்த பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவன் அடையாளப்படுத்த பெயரிடப்பட்ட ஒருவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ நல்லா சொல்லணும், திருப்பி சொல்லுங்க. பிசாசுக்கு என்ன இருக்கு? அடையாளம் இருக்கு. அவனுக்கு என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. பேர் இருக்கு. அவன் பேர் இல்லாத ஒரு ஆள் இல்ல, ஒரு பேர் இல்ல, கிட்டத்தட்ட 13 பெயர்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இதுல கொஞ்சம் எச்சரிப்பா இருக்க வேண்டியது அவசியம். அவனுக்கு 13-14 பெயர்கள். ரெண்டாவது, நான் சொன்னேன், முதலாவது அவனுடைய ஐடென்டிட்டியை பார்த்தோம், அவன் யார் என்று அடையாளப்படுத்துறோம். ரெண்டாவது, ஹிஸ் இன்டென்ஷன், அவனுடைய நோக்கம் என்ன, இவனுடைய பர்பஸ் என்ன, இவன் எதற்காக இருக்கிறான், இவனுடைய முக்கியமான செயல் என்ன, இவன் எதற்காக இருக்கிறான், இவன் என்ன செய்வான் என்று கேட்டா இயேசு ரொம்ப அழகாக இதை விளக்கினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரமாட்டான். அப்போ அவனுடைய நோக்கம், the main intention, அவனுடைய நோக்கம் என்னவென்றால் மனிதர்களை அழிக்க வேண்டும். அதை அவன் பல விதங்கள்ல செய்வான். பிந்தின கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நான் பேச போறேன்.
அப்போ நாம வாழ்றது அவனுடைய விருப்பம் அல்ல, நாம அழியணும் அப்படின்றது அவனுடைய விருப்பம். அந்த அழிவை பல விதங்கள்ல பல முறைகள்ல அவன் கொண்டு வந்து நம்மை அழிப்பதற்காக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. மூன்றாவது அவனுடைய செயல்முறை. முதலாவது அவனுடைய அடையாளம், ஹிஸ் ஐடென்டிட்டி. இரண்டாவது ஹிஸ் இன்டென்ஷன், அவனுடைய நோக்கம். மூன்றாவது ஹிஸ் இன்னர் ஒர்க்கிங், அவனுடைய மறைமுகமான செயல்முறைகள் என்ன, செயல் திட்டங்கள் என்ன. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 11ஆம் வசனத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அதுல 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எல்லாரும் சொல்லுங்க, எது நமக்கு தெரியாதவைகள் அல்லவே? அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்ற. அப்போ அவன் செயலை எப்படி செயல்படுறான்னா தந்திரமாக செயல்படுறான். எதையுமே நேரடியாக அவன் செயல்படுறது இல்லை, தந்திரமாக மறைமுகமாக பொய்யை சொல்லி ஏமாற்றி அவன் வேலைகளே பார்த்தீங்கன்னா தந்திர வேலையாக இருக்கிறது. ஒரு திருடன் வந்து வெளிப்படையா வந்து நம்ம தோலை தட்டி காசு கொடுங்கன்னு கேட்க மாட்டான். திருடன் வந்து நேரடியா வந்து வீட்டை தட்டிட்டு கொஞ்சம் உள்ள வரலாமா, உள்ள ஃப்ரிட்ஜ் இருந்தா எடுத்துட்டு போலான்னு இருக்கேன் அப்படியா சொல்லுவான்? சொல்ல மாட்டான். நம்ம இல்லாத நேரம் பார்த்து, நம்ம கவனம் இல்லாத நேரம் பார்த்து நம்ம களவாடுறதுக்கு தான் அவன் என்ன செய்வான், முயற்சி செய்வான். அதே போல பிசாசானவன் தந்திரமாக எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் நம்மகிட்ட வந்து அவன் கிரியை செய்கிறவன் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இவனுடைய தந்திர செயல்கள் எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு நான் இதை பட்டியலிட விரும்புகிறேன். தயவுசெய்து எழுதி கொள்ளுங்க. இது உங்களுக்கு வேத அறிவுக்காக இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்பர் 1, he adapts or alters his appearance. அவன் தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்ளுவான். தன்னுடைய தோற்றத்தை அவன் என்ன செய்வான்? மாற்றிக்கொள்ளுவான். 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவன் ஒளியின் தூதன் அல்ல, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுகிறவன் என்று பார்க்க. அப்போ அவன் எப்படி செயல்படுகிறான் என்றால், தன்னுடைய தோற்றத்தையே அவனால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க, மாற்ற முடியும். ஏதேன் தோட்டத்தில் அவன் எந்த தோற்றத்தில் உள்ள வந்தான்னு கேட்டா, சர்ப்பத்தின் தோற்றத்தில் அவன் என்ன பண்ணான், உள்ள வந்தான். கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வந்தான். இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நீங்கள் பேதுருவை குறித்து படிக்கும் பொழுது ஒரு நாள் இயேசு பேதுருவை, தன்னுடைய சீஷனாகிய பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். அப்போ அவன் என்ன செய்தான்னா, இந்த பேதுருவையே அவன் என்ன செய்தான்னா ஒரு கருவியாக அவன் பயன்படுத்தினான். அவனை பார்த்து பிசாசு என்று சொன்னார். ஏனென்றால் அவன் அவனுக்குள்ள இருந்து ஆலோசனை கொடுத்து அவனை பேச வைத்திருக்கிறான் பாருங்க அந்த நேரத்தில். அப்போ அவன் கொடுத்த ஆலோசனை பிசாசனுடைய ஆலோசனை வந்திருக்கு. அப்போ அவன் பலவிதமான வடிவங்களை எடுத்து நாம் எதிர்பாராத விதத்தில் அவன் நமக்குள்ள வந்து என்ன பண்ணுவான், செயல்பட ஆரம்பிப்பான். அதனால நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்க வேண்டியது அவசியம். நம்ம எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால் மின்றதெல்லாம் பொண்ணு நம்புற மாதிரி நாம பிசாசை நாம நம்ப ஆரம்பிப்போமானால் நமக்கு வருகிற இன்பங்களை நம்ப ஆரம்பிப்போம். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அவர் ரகசியமாக செயல்பட்டு தன்னுடைய தோற்றங்களை எல்லாம் மாற்றக்கூடியவன். பாருங்க, பொதுவா ஒரு தேசத்துல போய் அதனுடைய ராணுவ ரகசியங்களை எடுக்கணும்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த வேவுகாரர்களை, வேவு பார்க்கிறவங்களை ஸ்பைஸ் அனுப்புறாங்க. இந்த ஸ்பைஸ் எப்படி வருவாங்கன்னு சொன்னா, நம்ப தகுந்த விதமாக தங்கள் தோற்றங்கள் எல்லாம் மாற்றி சந்தேகமே வராத அளவுல ஜனங்களை வந்து ஏமாற்றி கொண்டு போறவங்க தான் யாரு, இந்த வேவு பார்க்குறவங்க. அதனால அவங்க கோவர்ட் ஆபரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க அப்பியரன்ஸ் எல்லாம் ஆல்டர் பண்ணி அவங்க தேசத்தின் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு, இவங்க நம்ம நாட்டு மக்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தா சந்தேகமே வராதுன்ற மாதிரி தான் செயல்படுவாங்க. இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், பாலஸ்தீன தலைவரை வந்து ஈராக்ல வந்து ஈரான்ல வந்து அதிக பாதுகாப்பான அவருடைய பெட்ரூம்குள்ள என்ன செய்திருக்கிறாங்க, குண்டு வச்சு அவரை கொன்று போட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுல வந்து அது வந்து இஸ்ரேல் தான் செய்தது என்று சொல்றாங்க பொதுவா. ஆனா எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த இஸ்ரேலுக்கும் அந்த ஈரானுக்கும் பல 100 கிலோமீட்டர் தூரம், கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற முக்கியமான அதிக பாதுகாப்புள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ள எப்படி ஒருத்தன் வந்து அந்த குண்டை வந்து 2 மாசத்துக்குள்ள மறைச்சு வச்சு, 2 மாசத்துக்கு முன்னாலே மறைச்சு வச்சானா?
எப்படி இதை கண்டுபிடிக்காம போனாங்க? இவ்வளவு பாதுகாப்பான இடத்துல. அதுதான் வஞ்சனைன்றது. தன்னுடைய பாதுகாவலன் போலவே, தன்னுடைய ஆள் போலவே வந்து பெரிய ஆபத்தை விளைவிச்சுட்டு போறாங்க. பிசாசானவன் செய்கிற வேலை இதுதான். அவன் என்ன செய்வான்னா, தோற்றத்தை மாற்றி நம்மை வந்து தாக்கக்கூடிய செயல் திட்டம் உள்ளவன். இரண்டாவது, அவன் எப்படி செயல்படுகிறான்னு கேட்டா, வேதத்தை படிக்கும்போது செகண்ட் திங் யூ கேன் see, he approaches us with attractive offers. சாத்தான் கவர்ச்சியை கொண்டு வந்து வஞ்சிப்பான். he attracts or approaches us with attractive offers. கவர்ச்சியான காரியங்களை சொல்லி நம்மை அவன் வஞ்சிப்பான். இதற்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் வந்து வேதத்தில் பல இடங்கள் இருந்தாலும், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனங்களை படிக்கும்போது இயேசுவினுடைய சோதனையை குறித்து படிக்கிறோம். அவன் இயேசுவின் சோதனையை பற்றி சொன்ன ஒவ்வொரு சோதனை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கவர்ச்சிகரமான காரியத்தையும் சொல்லியிருக்கான். பசியா இருக்கிறீங்க, கல்லுகளை என்ன பண்ணுங்க, அப்பங்களாக்கீங்க. தேவகுமாரனா இருக்கிறீங்க, நீங்க குதிச்சா தூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை ஏந்தி கொள்வாங்க. இந்த உலகத்தினுடைய மகிமையெல்லாம் பாருங்க, வணங்கிட்டீங்கன்னா எல்லாம் கொடுத்துட்றேன். ஏதேன் தோட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க கண்கள் என்ன செய்யப்படும், திறக்கப்படும். நீங்க யாரை மாறிடுவீங்க, தேவர்களை போல நீங்க மாறிடுவீங்க. அவன் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான காரியங்களை தான் செய்திருக்கு. கவர்ச்சிகரமான காரியங்களை கொண்டு வந்து அவன் தன்னுடைய எதிராளிகளை என்ன செய்யறான்னா மடங்கடிக்கிறான். அவன் பயமுறுத்தி மடங்கடிக்கிறது இல்லை, ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அவங்களா போய் அதுல விழுறபடி தான் அவன் என்ன செய்வான்னா எப்பவுமே நம்மகிட்ட வந்து சேருவான். நிறைய நம்ம நினைக்கிறோம் பிசாசுன்னு உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே கருப்பு கலர்ல முகத்தெல்லாம் பெரிய பல்லு வச்சுக்கிட்டு பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி படத்தெல்லாம் போடுறதை பார்த்துட்டு இப்படிதான் வருவான்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வேதத்தை படிக்கும் போது இந்த மாதிரி பயமுறுத்திலாம் அவன் வரல, ரொம்ப அட்ராக்டிவா வந்திருக்கான். எல்லாரையுமே கவரக்கூடிய அளவுல அவன் சொன்ன வார்த்தைகள்லாம் பார்த்தா தேன் ஒழுக பேசியிருக்கான். சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அப்படியே பயமுறுத்துற மாதிரி சத்தம் வருதுன்னு. சில பேர் சொல்லுவாங்க வந்து ஜில் ஜில் ஜில்னு சவுண்ட் வருது அப்படின்னு என்னமோ சொல்லுவாங்க, அப்படியே தட தட தடன்னு அப்படியே பயமுறுத்துற மாதிரி. பைபிள்ல படித்தீங்கன்னா அவன் பொதுவாகவே ஜனங்கள்கிட்ட வந்து அவங்கள மேற்கொள்றதுக்கு அவன் செய்திருக்கிற வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அவங்கள கவர்ந்து அவங்களே ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கிற மாதிரி என்ன செய்திருக்கிறான் அவன் வந்திருக்கான். அதாவது வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்மை சுற்றிலும் என்ன பண்ணியிருக்கிறார், வேலி அடைத்திருக்கிறாருன்னு பார்க்கிறோம். ஆனா அவன் வேலிக்குள்ள வர முடியாம போனா கூட நாமே வேலியை தாண்டி போய் அவனுடையது எடுக்கிறதுக்கு அவன் நம்மளை அழைப்பான். அவ்வளவு அட்ராக்டிவா அவன் பேசுற வார்த்தைகள் அவ்வளவு கவர்ச்சிகரமா இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-10 வாசிக்கிறோம். அப்போ முதலாவது வந்து he adapts, தன்னையே அவன் மாற்றிக்கொள்வான், மாற்று வேடம் போட்டு நம்மகிட்ட வந்து வஞ்சிக்க முடியும். ரெண்டாவது, கவர்ச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி நம்மை அவன் பக்கம் இழுக்கிறதுக்கு அவன் வேலை செய்வான். அடுத்தது வந்து அவனுடைய மெத்தடாலஜி, எப்படி அவன் நம்மகிட்ட வர்றான் அப்படின்னு கேட்டா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:24 பார்த்தா நாம் ஒன்றை கவனிக்கிறோம். he attacks with great ability. மிகுந்த பலனோடு வல்லமையோடு வந்து நம்மை அட்டாக் பண்றதுக்கு அவனுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. முழு பலத்தோடு நம்மை தாக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். இந்த மத்தேயு 24:24 வாசிக்கிறோம், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களை இந்த கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல சாத்தானுடைய ஊழியர்கள் மூலமே அவன் செய்ய முடியும். பிரமிக்கத்தக்க அடையாளங்களை பயங்கரமா பெருசா செய்து அவனுடைய மகிமையை, வல்லமையை அவன் காட்ட முடியும் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அவ்வளவு வல்லமையோடு அவன் செயல்பட முடியும். யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது அவன் இறங்கி வந்த ஃபோர்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர்ட்ட வந்து வேலை எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்ட உடனே கர்த்தர் வந்து சரி அவனுடைய மாம்சத்தை தொடாத, அவனுடைய உயிர் மேல கை வைக்காதன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆயிரமாக அவன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போறதும் பிள்ளைகளை கொல்றதும் அவனுடைய ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமான விதத்தில் அவன் வந்து இறங்கி செயல்படுறதை நீங்க பார்க்கலாம். அப்போ அவனுக்கு சின்ன வல்லமை இல்லை, அவன் பெரிய வல்லமை உள்ளவன் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் பைபிளில் கூட இந்த பிசாசு பிடித்தவனை பற்றி வாசிக்கும் போது சில முறை அந்த பிசாசு அவனை தீயில தள்ளுது, இன்னொரு முறை தண்ணீர்ல தள்ளிடுது, அவனை சங்கிலிகளால் கூட எங்களால் என்ன பண்ண முடியல, அடக்க முடியலன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவ்வளவு வலிமையோடு மிகுந்த வல்லமையோடு அவன் இறங்கி செயல்படுகிறவனாய் அவன் இருக்கிறான். நான்காவது, இவன் எப்படி இவனுடைய செயல் திட்டம் பாருங்க. நான் முதலாவது சொன்ன என்ன சொன்னேன்,
தன்னையே என்ன செய்வான்? தோற்றத்தை மாற்றிக்கொள்ளுவான். வேஷமா வந்து இறங்குவான். இரண்டாவது, கவர்ச்சியினாலே வஞ்சிப்பான். மூன்றாவது, முழு பலத்தோடு வந்து தாக்குவான். நான்காவது, நாம் அனுமதி கொடுத்து விட்டால் மனிதருக்குள்ளே வாசம் பண்ணுவான். He will abide within people. மனிதருக்குள்ளே அவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு வல்லமையாக அவன் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனாலதான் வேதத்துல அநேக இடங்கள்ல பிசாசு பிடித்தவன். உங்களுக்கு தெரியும், ஒரு முறை இயேசு வந்து நீங்க யாருன்னு கேட்கும்போது நாங்க லேகியோன் என்று அவங்க சொல்றாங்க. அப்போ நூற்றுக்கணக்கான பிசாசுகள் அவனுக்குள்ள தங்கி இருக்கிற வண்ணம், அப்படிப்பட்ட குடியிருப்பாக அவங்க மாற முடியும், மனுஷர் மாற முடியும் அப்படின்றத பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று வாசிக்கும். பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடாமல் இருங்கள். இதெல்லாம் ஏன்னா நமக்கு தெரியணும். எதுக்குன்னா, இதெல்லாம் ஏன் நான் சொல்லி கொடுக்குறேன்னா, பிசாசை மகிமைப்படுத்துறதுல பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது யாரை எதிர்த்து நிற்கிறோம் நமக்கு தெரியணும். இவன் யார்னா வஞ்சிக்கிறவன், இவன் யார் என்றா தோற்றத்தை மாற்றுகிறவன், கவர்ச்சியினால் நம்மை கவருகிறவன், பயங்கர வலிமையோடு இறங்கி வந்து செயல்படக்கூடியவன். இடம் கொடுத்துட்டீங்கன்னா உள்ள வந்து குடியேறிடுவான். இப்படிப்பட்ட மனிதனை தான், இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டியை தான் நாம எதிர்கொள்றோம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. இவன் மாம்சத்திற்குரிய ஒரு சிருஷ்டி அல்ல. இவன் தேவ தூதனாக இருந்து பின்பு வானத்திலிருந்து தள்ளப்பட்டவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. So he is an angelic being. அவன் ஒரு தூதனுடைய வர்க்கத்தை கொண்டவன் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவன் எங்கேயும் போக முடியும், யாருக்குள்ளேயும் போக முடியும், எந்த தோற்றத்தையும் மாற முடியும். மிகுந்த வல்லமையும் அவனுக்குள்ள இருக்கிறதான அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பதை மறக்கக்கூடாது. ஆனா இவ்வளவு காரியத்தை நான் பிசாசை பற்றி சொன்னாலும் ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. என்ன தெரியுமா? இவனை நாம் எதிர்க்க முடியும். சத்தமா ஒரு அலையில சொல்லியிருக்கணுமே. வல்லமையை பார்த்து பயந்துட்டீங்களோ தெரியல. வேதம் சொல்லுது, பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா அவன் என்ன செய்வான்? ஓடியே போயிடுவான். சத்தமா சொல்லுங்களா, அவன் என்ன செய்வான்? ஆமா, வஞ்சிக்கிறத பார்த்துலாம் பயப்பட வேண்டாம். அவனுடைய வல்லமையை பார்த்து பயப்பட வேண்டாம். அவனுடைய மாற்று வேடங்களை பார்த்துலாம் பயப்பட வேண்டாம். எதிர்த்து நின்னுட்டோம் அப்படின்னா அவன் ஓடி போயிடுவான். அவன் ஓடி போயிடுவான். ஒரு தேவனுடைய பிள்ளை இதுல மன தெளிவுள்ளவர்களா இருக்கணும். இன்றைக்கு நம்ம நிறைய பேரு அன்பு அன்பு அன்புன்னு பேசி எல்லாருமே அன்புக்கு ஆரம்பிச்சிடும். எதுக்கு எதிர்த்து நிக்கணும் நமக்கு தெரியல. இன்னைக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ற மாதிரி எல்லாரையுமே ஒரே கேட்டகரியா வச்சுக்கணும். சிதறவ பிசாசு கூட சில பேர் பரிதாபப்படுறவங்க இருக்காங்க. ஆனா வேதம் சொல்றது அப்படி இருக்காதீங்க. என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. சில பேர் ஒதுங்கி போறவங்களா இருக்காங்க. எதிர்த்து நில்லுங்க அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவன் நமக்குள்ள கொடுத்த வல்லமை என்னன்னா, இவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ள பிசாசா இருந்தாலும் எதிர்த்து நின்னுட்டோம்னா அவனால் நிக்க முடியாது. அவன் என்ன செய்வான்? ஓடி போயிடுவான். அல்லேலூயா. எப்படி எதிர்த்து நிக்கிறது தான் கேள்வி. எப்படி எதிர்த்து நிக்கிறது? வேதத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால 4 காரியங்களை இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போறேன். வேகமா படிக்க போறோம். எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. முதலாவது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். சத்தமா வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்களை எல்லாரும் கொஞ்சம் பைபிள் பாக்கெட்டை விட திரையை பார்த்தாது வசனத்தை பார்த்து சத்தமா எல்லாரும் வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். சேர்ந்து வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இதுல முக்கிய கருத்து என்ன தெரியுமா? பிசாசுக்கு நாம் எதிர்த்து நின்றா ஓடி போவான்னு சொல்லியிருக்க. எப்படி எதிர்த்து நிற்கிறதுனா, முதலாவது பி ரெடி ஆல்வேஸ், எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். இந்த இடத்துல ஒரு பெரிய யூனிஃபார்ம் அப்படியே ஆப்ஜெக்ட்ஸ் அவர் அழகா பேசுறாரு. தலையில் இருக்கிற ஹெல்மெட்ல இருந்து காலில் போடுற பாதரட்சை ஷூ வரைக்கும் அவர் விளக்குறாரு. அன்றைக்கு இருந்த ரோம போர் சேவகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தலையில ஹெல்மெட் போட்டது மாத்திரம் இல்ல, அவங்க மார்க்கவசம், கையில பட்டயம், கேடகம், அதுக்கப்புறமா கால்களில் பாதரட்சை, இடையில ஒரு கச்சை, இடைக்கச்சை, இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க ரெடியா நிற்பாங்க. நம்ம பொதுவா ஒருவர் டியூட்டியில் இருக்கும்போது அவங்க யூனிஃபார்மோடு இருப்பாங்க, அப்படியா இல்லையா? டியூட்டியில் இருக்கும்போது எப்படி இருப்பாங்க? யூனிஃபார்மோடு இருப்பாங்க. டியூட்டியை முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? யூனிஃபார்மை கட்டிட்டு கேஷுவல் க்ளோத்ஸ், வீட்டுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சிருப்பாங்க, அதை போட்டுக்கிடுவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்க கேஷுவலா எப்பவுமே இருக்காதீங்க, எந்த நேரமும் எப்படி இருங்க? ரெடியா இருங்க. ஏன்னா எப்ப வருவான்னு தெரியாது. ஒரு தேசத்தை காக்கிற ஒரு காவலாளியா இருப்பானா, அந்த தேசத்தை காக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல இவன் நின்று கொண்டிருக்கிற கொஞ்ச நேரம் முடிஞ்சு டியூட்டி முடிஞ்ச உடனே வேற ஒரு ஆள் அந்த டியூட்டியை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்ப இவன் கிளம்பி போயிடுவான், வேற ஒருத்தன்ட்ட பொறுப்பு போயிடும். ஆனா நம்மை காக்கிறதுக்கு வேற ஒருத்தர் டியூட்டி கொடுக்க முடியாது. நாம தான் என்ன செய்யணும்? நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு எப்படி இருக்கணும்னா, எந்த நேரமும் ஆயத்தமா இருக்கணும். அதாவது இந்த நேரம் வரமாட்டான், இன்னைக்கு சாத்தானுக்கு ஹாலிடேன்னு உனக்கு லீவே கிடையாது. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் இண்டிபெண்டன்ஸ் டேவா அவனுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீயா சுற்றுவாருன்னு நினைச்சிருக்கோம். இல்ல இல்ல இல்ல, அவனுக்கு ஃபுல் டைம் ஜாபே என்னன்னா நம்மளை அழிக்கிறது தான் அவன் ஜாப். எந்த நேரம் நம்ம சிக்குவோன்னு அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். பாருங்க, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, திருடன் என்ன செய்வானா கண்ணமிட்டு திருடுவானா. எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தையை. கண்ணமிட்டுன்னு அர்த்தம் என்ன? நம்ம மேல தொடர்ந்து கண்காணித்து கொண்டே, he will have surveillance on us. அப்படியே பார்த்து கொண்டே இருப்பான். நம்முடைய வீக்கஸ்ட் பாயிண்ட், வீக்கஸ்ட் டைம், நாம எப்போ அசந்து போறோம்னு பார்த்துட்டு அடிச்சிடும். அவ்வளவுதான். காலஞ்சென்ற இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தேசத்தினுடைய பிரதம மந்திரியா இருக்கும்போது அவங்க எப்பொழுதுமே அவங்க ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, குண்டு துளைக்காத ஒரு சட்டையை ஒன்று, கவசத்தை போட்டிருப்பாங்க. அன்றைக்கு அவங்க வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. ஆஃபீஸ்க்கு உள்ளே தான் இருக்கு, நடந்து போனால் ஒரு 100 அடி தூரத்தில் ஆஃபீஸ் இருக்கு. வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு கடந்து போகும்போது இங்கே என்ன நமக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஜாக்கெட்டை கழட்டி வச்சுட்டு நடந்து போனாங்க. ஆனால் அவங்களுடைய உள்வட்டத்திலேயே அவங்களுக்கு ஒரு எதிரி இருந்தான். இவர்கள் எப்போ சிக்குவாங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தான். அன்றைக்கு அவன் கண்டுபிடிச்சான், இந்த அம்மா என்ன போடலை, அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போடலன்னு கண்டுபிடிச்சான். அவ்வளோதான். கொடுத்த குண்டுல அந்த அம்மா அங்கேயே என்ன பண்ணிட்டாங்க? சரிஞ்சிட்டான். பிசாசானவன் நம்ம எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நின்னாதான் அவன் நம்மளுக்கு எதிர்த்து நிற்க முடியும், அவனை நம்ம எதிர்த்து நிற்க முடியும், அவன் நம்ம விட்டு ஓடி போவான். நம்ம இன்றைக்கு நம்ம கேஷுவலா இருக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் நினைக்கிறோம் பாருங்க, அன்றைக்கு அவன் நம்ம மேல பயங்கரமான அட்டாக்கை கொடுப்பான். நான் பொதுவாக, இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் சொல்றேன், அதிகமாக சோதனைக்கு உட்படுகிற நேரம் எப்போன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு செயலை முடிச்சுட்டு, ஒரு பெரிய முக்கியமான வேலையை முடிச்சுட்டு, அல்லது ஒரு பெரிய ஊழியத்தை முடிச்சுட்டு இளைப்பாடுறோம் பாருங்க,
அந்த நேரம் வந்து ரொம்ப நம்மளை பலவீனப்படுத்துற நேரம்ன்றது நான் பல முறை என் வாழ்க்கையில கண்டுபிடிச்சிருக்கேன். மெனி டைம்ஸ். இதை நான் பைபிள் எங்க கண்டுபிடிச்சேன்னு சொன்னா, நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த 40 days அவன் பக்கத்திலே வரல. அந்த 40 நாள் உபவாசம் எடுத்து முடிச்ச பிறகு பசியா இருந்தார் பாருங்க, வந்தாங்க. இந்த கல்லுகள் அப்பங்களாகபடி செய்யும். நீங்க மேல இருந்து குதிச்சா தூதர்கள் ஏந்தி கொள்ளுவாங்க. பூமியினுடைய எல்லா ராஜ்யங்களையும் மகிமையிலையும் காமிச்சு வணங்குங்க, கொடுத்துடுறேன். எப்ப தெரியுமா? 40 days ஊக்கமா நல்லா 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது வரல. நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். சில பேர் இந்த வார்த்தையை சொல்றதை நான் கேட்டிருக்கேன். இந்த கேம்புக்கெல்லாம் போகும்போது சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, இங்கே இருந்துட்டா நல்லா இருக்கும் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அவங்க நல்ல வசனம் கேட்டு அவங்க உற்சாகம் அடைந்து ஆவியில பலப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி சந்தோஷமா இருப்பாங்க பாருங்க. நிறைய பேர் இதை முடிச்சுட்டு அப்படி டயர்டா வருவாங்க பாருங்க, அங்கதான் அடிப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் எப்படி இருப்போம் தெரியுமா? கொஞ்சம் நமக்கு தைரியம் வந்துடும். நான் 40 நாள் ஜெபம் பண்ணிட்டேன், 4 நாள் கேம்ப் போயிட்டு வந்துட்டேன், காலையிலேருந்து ஜெபம் பண்ணிட்டேன், இப்ப ராத்திரி அவன் வரமாட்டான் அப்படி நினைச்சு கொஞ்சம் அசர்வம் பாருங்க. அங்கதான் நம்மளுக்கா வெயிட் பண்றான். He waits for that moment. நம்முடைய பலவீனமான நேரத்தை எப்ப நம்ம விழிப்பு இல்லாம கொஞ்சம் பட்டயத்தை அப்படி எடுத்து வைக்கிறோம் பாருங்க, கொஞ்சம் அசந்து அப்படி உட்கார்ந்து சாயிரோம் பாருங்க, ஆஹா நாளெல்லாம் நம்ம ரொம்ப போராடிட்டோம், இனிமே நமக்கு விடுதலை தான் அப்படின்னு சாயிரோம் பாருங்க. அங்கதான் பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பிரச்சனை வராது உங்களுக்கு. ஆராதனை முடிச்சு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு நீங்க சோஃபால சாயிறீங்க பாருங்க, அப்பதான் ரிமோட் என்ன சொல்லுன்னா, சும்மா இந்த படம் பாரு என்ன ஆயிட போகுது. நம்ம என்ன தைரியத்தில் போறோம் தெரியுமா? கர்த்தர் பேசிட்டாரு, கர்த்தர் என்ன தொட்டுட்டாரு, என்ன அபிஷேகிச்சாரு. அந்த அனுபவத்தெல்லாம் பெற்றுட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணி சாயும் போது அந்த பலவீனமான நேரத்துல நம்மை தாக்குவான். அப்போ அர்த்தம் என்னன்னா, அவன் எப்பவுமே விழிச்சிருக்கிறதுனால நாமும் எப்பவுமே எப்படிதான் இருக்கணும். எந்த நேரத்திலேயும் நம்ம முழு ஆவியினுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக எப்பவுமே யூனிஃபார்ம்ல தான் இருக்கணும். 24/7, 24 மணி நேரம் 7 நாட்கள். ஏன்னா பிசாசுக்கு ஹாலிடே கிடையாது, டே ஆஃப்லாம் அவனுக்கு கிடையாது. அவன் எந்த நேரமும் நம்மகிட்ட என்ன பண்ணுவான்? செயல்படுவான். ஆகவே எப்பொழுதும் விழித்திருங்கள். டோன்ட் டேக் எனி சான்ஸ் ஃபார் கிராண்டட். நீங்க நினைக்காதீங்க இந்த இடத்துல நான் வரமாட்டான், இந்த நேரத்தில் வரமாட்டான், இந்த விதத்தில் வரமாட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. எனி வே, எனி டைம், யூஸ் எனிதிங் டு கெட் இன்டு அஸ். எப்படி ஆகிலும் நமக்குள்ள வந்து செயல்படுவதற்கு எப்படி ஆகிலும் என்ன செய்வான்னா வேலை செய்வான். அதனால எப்பவுமே என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். எப்பொழுதுமே விழித்திருக்கணும். நம்ம விழிப்பை விட்டு விட்டோமானால் அவனை எதிர்த்து நிற்கவே முடியாது. எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கேடகத்தை பிடித்து கொண்டவர்களா நில்லுங்க. பட்டயத்தை எடுத்துக்கொண்டு விழித்து கொண்டு நில்லுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நில்லுங்க. அதாவது இந்த டைம்ல வந்து எனக்கு உதவியெல்லாம் தேவையில்லை, எனக்கெல்லாம் வந்து கிருபை தேவையில்லை, எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு ஜெபம் பண்றதை நிறுத்தவே கூடாது. அதான் வேதம் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எந்த நேரமும் ஜெபத்திலே இருங்க. அந்த ஜெப சிந்தையிலிருந்து போகாதீங்க. எப்பொழுதும் அவருக்குள்ள, அவர் கிருபைக்குள்ளேயே உங்களை மறைத்து கொள்ளுங்க. இந்த ஒரு 10 நிமிஷம் நான் ரிலாக்ஸ் பண்றேன், 10 நிமிஷம் நான் வந்து எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சாஞ்சிடாதீங்க. ஆல் த டைம் பீயிங் இன் அ பிரேயர்ஃபுல் ஆட்டிடியூட். எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போமானால் நாம் எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இரண்டாவதாக எப்படி அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்? மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்தான்? அப்போ அவர் இயேசு என்ன செய்தார்? எதிர்த்து இருக்கிறார். அவனை எதிர்த்து நின்னவனே விலகி போயிட்டான் அல்லது ஓடி போனான். எப்படிப்பா இவர் எதிர்த்தாரு என்று கேட்டா, நம்பர் 2, ரைட் இட் டவுன், ரெஃபர் டு காட்ஸ் வேர்ட். ரெஃபர் டு காட்ஸ் வேர்ட். பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு வழிமுறை என்னவென்றால்,
தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதும் குறிப்பிடுங்கள். தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதும் குறிப்பிடுங்கள். பிசாசானவன் பயப்படுகிற ஒரு காரியம் உண்டானா என்ன தெரியுமா? என்னது? தேவனுடைய வார்த்தை. சத்தமா சொல்லுங்க. எதுக்கு பயப்படுகிறான்? அவனால் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு காரியம் வந்து தேவனுடைய வார்த்தை. ஏனடா தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. கண்மலை பேர்க்கத்தக்கதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே வைத்து அதை வாயினால் அறிக்கை பண்ணும்போது அதுல வல்லமை இருக்கு. மறந்துடாதீங்க. அதன் தியானம் நமக்கு ஒரு பெரிய வல்லமையை கொண்டு வருது. அவருடைய வசனத்தை நான் தியானம் பண்ணும்போது எனக்குள்ள அக்கினி மூண்டதுன்னு பார்க்கிறோம். அப்ப தேவ வசனத்தை நாம் தியானிப்பது, அவருடைய வார்த்தையை அறிக்கையிடுவது, அவருடைய வார்த்தையின் மேல் நம்முடைய பாதுகாப்பை சார்ந்து வைத்திருப்பது ஒரு பெரிய வல்லமை. நம்முடைய சாதாரண மனுஷ வார்த்தைக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது. நம்ம வார்த்தையெல்லாம் பார்த்து அவன் எதிர்த்து நிற்க மாட்டான். அவன் ஓட மாட்டான். அவன் வந்து நம்ம கூட நல்லா பேசிட்டு இருப்பான். உங்களுக்கு தெரியும், ஏவாளோடு எவ்வளவு நேரம் அவர் பேசுறாரு பாருங்க. கதை அடிக்க அப்படின்னா நல்லா கதை அடிப்பான். ஆனா வார்த்தையை விட்டு எச்சா என்ன பண்ணுவான்? ஓடிய போயிடுவான். நிற்க முடியாது அவனால. ஏன்னா அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. அதனாலதான் இயேசு பாருங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனங்களை படித்தீங்கன்னா பல முறை அல்லது 3 முறை திரும்ப 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 எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது என்று சொன்னார். 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. 7ஆம் வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராத இருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். 10ஆம் வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பைபிளை பாருங்க, நான் இப்போ வாரம் வாரம் இந்த வசனம் மனப்பாடம் பண்ணுங்க, வசனம் மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இதுக்காக தான். இன்னைக்கு நிறைய பேர் இதை அதை முக்கியமா எடுத்துக்கிறது இல்லை. பாருங்களேன், அதாவது வசனத்தினுடைய வல்லமை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள்னு போட்டிருக்காங்க. அழிஞ்சிட்டு இருக்காங்க. என்னடா வசனம் தெரியல அவங்களுக்கு. அவங்களுக்கு சோதனை வரும்போது எதிர்த்து நிற்க திராணி இல்லாம நிற்கிறாங்க. when they don't know the word they cannot resist him. அவன் வேற எதை பார்த்து அவன் பயப்பட போறது இல்லை. நம்ம 1000 வார்த்தைகளை பார்த்து அவன் பயப்பட போறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாயில இருக்கும், ஆனால் அவன் பயப்படுவான். அதனாலதான் 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதினாலே. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்ப அந்த வசனத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? ஜீவன் இருக்கு. அந்த வசனத்துல வல்லமை இருக்கு, வல்லமை இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரு இங்க பாருங்க, கவனிங்க, நல்ல கவனிங்க. வசனம் மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா ராத்திரி இந்த பைபிளை வந்து தலைமாட்டில் வந்து தலகணியா வச்சு தூங்குறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இந்த புஸ்தகத்தை பார்த்தோன்னா பயந்துருவான்னு. புஸ்தகத்தை பார்த்து நம்ம பயப்பட மாட்டான். அந்த வார்த்தை நமக்குள்ளே ஜீவன் பெறும்போதுதான் அவன் பயப்படுறான். இட் ஷுட் கம் இன்சைட் அஸ். அந்த வசனம் நமக்குள்ள இருக்கணும். பாருங்க, துப்பாக்கி வந்து ரொம்ப வல்லமை உள்ளதுதான். ஆனா அந்த துப்பாக்கிக்குள்ள தோட்டா போடலன்னா எந்த எதிரியும் பயப்பட மாட்டான். நம்ம துப்பாக்கிக்குள்ள குண்டு இல்லைன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான், நீ எவ்வளோ பெரிய கன் எடுத்துட்டு வந்தா கூட அது மேலேயே எரிச்சு என்ன பண்ணுவான்? விளையாடுவான். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த பழைய பீரங்கிகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பீரங்கியை வந்து காட்சி பொருளாக வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா சில பேர் கட்டி அணைச்சு அப்படியே போட்டோ. இது ஒரு காலம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? எதிரிய நடுங்க வச்சுது. எவ்வளவு தூரத்தில் இருந்தா கூட இந்த பீரங்கிய பார்த்து, இந்த கன்னை பார்த்து அவன் பயந்தான். ஆனா இன்னைக்கு அதை வச்சே செல்ஃபி எடுக்கிறாங்க, போஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன்? என்ன தைரியம் நினைக்கிறீங்க? என்ன தைரியம்? உள்ள என்ன இல்ல, ஒண்ணு இல்ல, காலியா இருக்குன்னு தெரியும். பிசாசு கூட நம்மளை பார்த்து நடுங்காம நம்ம தலை மேலே ஆடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவனுக்கு தெரியும், உள்ள வந்து வெறும் டப்பா தான் இது. குண்டு வந்து பைகள் எடுத்துட்டு வருவாங்க, அல்லது டப்பால ஒரு பெரிய பெரிய பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸை பார்த்து அவனை பயப்படுவானாங்க? பயப்பட மாட்டான். என்னைக்கு அந்த குண்டை தூக்கி பீரங்கி உள்ள போட்டானோ எல்லாருக்கும் பயம் பிடிச்சு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த பைபிள் வந்து ஒரு பெட்டகம் மாதிரி,
இத பாக்ஸா காட்டி காட்டி பயமுறுத்துறாங்க. அவன் கேட்கறான், இந்த பாக்ஸ் எனக்கு தெரியும், இந்த பாக்ஸ் உனக்குள்ள போயிருக்கா? உன் மனசுக்குள்ள இது போறலாம், உன்னை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? இன்ஃபேக்ட் அவனே என்ன பண்ணுவான்னா, இந்த பாக்ஸை திறந்து நம்மகிட்டே சொல்லுவான், இதெல்லாம் இருக்கு. இயேசுகிட்ட எப்படி யூஸ் பண்ணா? அவனே தானே பேசினாங்க. எழுதி இருக்கிறதே இவர் சொல்றாரு. என்றைக்கு அந்த வசனம் நமக்குள்ள போதோ, அது நம்முடைய இருதயத்தை நிரப்புதோ, நம்முடைய தியானத்தை நிரப்புதோ, நம்முடைய வாயில பதிலாக வெளியே வருகிறதோ, அவன் ஓடியே போயிடுவான். ஹல்லேலூயா. வசனத்தை ஏன் மனப்பாடம் பண்ணணும்னு இப்ப புரிஞ்சுக்கிடுங்க. நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்லல, ஏதோ டைம் பாஸ்க்காக படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லல. நீங்க நிறைய விசுவாசிகள் ரொம்ப நீங்க அசட்டையா நீங்க இருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லிட்டே இருக்கேன், வசனங்களை படிங்க, வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க, அதை இருதயத்துல வைங்கன்னு நான் சொல்றேன். அதோடைய கருத்து தான். நீங்க அன்றைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமான அந்த வார்த்தை உள்ள இருக்கணும். அவன் சோதிக்கும் போது நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லாம் அது செயல்படாது. சில வேளையில இந்த நான் ஒரு முறை இங்கே ஏதோ ஒரு ஊர் போயிருந்தோம், ஞாபகம் இல்லை எந்த ஊர்னு. அந்த ஊரில் ஒரு ஜூ இருக்கு. அந்த ஜூவில் நிறைய மிருகங்கள் வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல கூட்டமாக ஜனங்க இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா, ஒரு 6 அடிக்கு ஒரு புலி, பெரிய புலி படுத்து கிடக்குது. அந்த புலி மேலே மக்கள் சாஞ்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நான் நினச்சேன் பொம்மை தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு. பக்கத்தில் போய் பார்த்தா பொம்மை இல்லைங்க, உண்மையான புலி. சுற்றி எந்த வேலியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த புலி அப்படியே படுத்து கிடக்குது. சின்ன புலிலாம் இல்லை, நல்ல ஒரு 6-7 அடி பெரிய புலிங்க. அது அவ்வளோ தடியாக இருக்கு, பார்க்கவே மிரண்டு போகுது. ஆனால் அது மேலே சாஞ்சிக்கிட்டு ஃபோட்டோ, அப்படியே கட்டி பிடிச்சி ஃபோட்டோ. எனக்கு இது என்னது, இதாவது செத்துக்கிட்டு போச்சான்னு யோசித்தேன். நான் உயிரோடு தான் இருக்கு, மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம ஏன் பக்கத்தில் போக போகிறோம்? ஆனால் இந்த புலி எதுக்குங்க அப்படியே படுத்து கிடக்கு தெரியுமா? எப்படி படுத்து கிடக்கு தெரியுமா? அது கழுத்தில் ஒரு சின்ன ஒரு கம்பி வச்சு கட்டி வச்சுருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், அவன் கையில் ஒரு குச்சி வச்சுருக்கான். குச்சின்னா ஒரு இரும்பில் ஒரு சின்ன ஒரு ராட் மாதிரி வச்சுருக்கான். அது என்ன தெரியுமா? எலக்ட்ரிசிட்டி இருக்குது அதில். இது ஏற்கனவே தட்டி அவன் பழக்கி வச்சுருக்கான். ஒரு அடி அடித்தான்னு வச்சுக்கிடுங்களேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அது ஃப்ரீஸ் ஆயிரும். அப்படியே அதில் மின்சாரம் இருக்குது. இது ஏற்கனவே அடிபட்டு பழகுனதுனால இது அந்த கும்பை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த பவரை பார்த்துக்கிட்டே இருந்து, அது கூட வல்லமை எவ்வளோ பெருசு தெரியுமா? அது அதிகாரம் எவ்வளோ பெருசு தெரியுமா? வாயை மூடிட்டு கப் சிப்புன்னு உட்காந்துருக்கு, எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் மட்டும் அங்கேருந்து கொஞ்சம் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு போயிட்டு வரட்டுமே, அதுக்கப்புறமா இதோடைய சேட்டையை நம்ம பார்ப்போம். அப்போ பிசாசு எதை பார்க்குறான்னு கேட்டால், நம்ம ஆவுன்னு கத்துறதெல்லாம் பார்த்து அவன் பயப்படுறது இல்லை. அவன் எதை பார்த்துக்கிட்டே இருக்கான்? வசனம் இருக்கா, தேவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தில் இருக்கா, அவனுடைய தியானமா இருக்கா? நம்ம பேசுற, நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு சோதனைக்கும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படி வல்லமையான தேவனுடைய வார்த்தையை அவங்க வச்சிருக்கிறாங்களா? அதுக்கு தாங்க அவன் பயப்படுறான். அவனை எதிர்த்து நிற்க வேற ஒண்ணுமே போடாது. நான் நினைக்கிறேன், நீங்க அந்த புலி பக்கத்துல போயிட்டு கொம்பு எடுத்துட்டு போங்களேன், லத்தி எடுத்துட்டு போங்க, பயப்படும். லத்தியே சவச்சு தூக்கி போட்டுரும். கொம்பெல்லாம் எந்த மூளைக்கு அதுக்கு? ஆனால் ஒரு மெலீஸ் கம்பி அதை பயமுறுத்துது. எனக்கு தெரியும் இதுல என்ன வல்லமை இருக்குன்னு. நம்முடைய வார்த்தைகளால் அவனை நம்ம எதிர்க்க முடியாது, அவருடைய வல்லமையினால் எதிர்க்கலாம். ஹல்லேலூயா. வார்த்தையினால் அவனை, எப்பொழுதெல்லாம் நீங்க சோதிக்கப்படுறீங்களோ உடனே வசனத்தை பேசுங்க. நம்முடைய சுய வார்த்தைகள்லாம் பேச, வசனத்தை பேசுங்க. அவன் உங்களை ஏதாவது ஒரு சோதனைக்குள்ள இழுக்கும் போது உடனே வார்த்தை உள்ள இருந்து வரணும். நான் யார்? என்னுடைய நிலைமை என்ன? நான் மீட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். என்னை சுற்றிலும் அவர் மேல், என் மேல் பறக்கிற கொடி நேசம். அவருடைய செட்டைகளுக்குள்ளே நான் அடைக்கலம் புகுறேன். இந்த வார்த்தைகளை சொல்ல 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 அவன் நடுங்குகிறான். இயேசு அதை பயன்படுத்தினார், ஆனால் நாம் அதை பயன்படுத்த வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. மூன்றாவது, எப்படிங்க பிசாசு எதிர்த்து நிற்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு
என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. Please write it down. One of the most important things, important truths to resist the devil, என்ன தெரியுமா? Refuse or remove any of his influences in your life. அவனுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய எதுவுமே நம்மில் இல்லாதபடி அதை அகற்றுங்கள். அவனுடையது எதுவுமே நம்மில் இல்லாதபடி அகற்றி விடுங்கள், அதை விலக்கி விடுங்கள். இந்த வசனம் நமக்கு சொல்லுது பாருங்க. இயேசு சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. அவனுடைய எதுவுமே என்கிட்ட இல்லை, அவனுடைய எதுவுமே நான் வச்சுட்டு இல்லை. இன்னொரு விதமாய் சொன்னால், அவனுக்கு நான் எதுக்குமே இடம் கொடுக்கல, நான் இடம் கொடுக்கவே இல்லை. ஐ நெவர் கேவ் பிளேஸ் ஃபார் ஹிம் ஆர் எனி ஆஃப் ஹிஸ் திங்ஸ். சில தடவை ஏர்போர்ட்டில் நீங்கள் போகும்போது அடிக்கடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. எங்கேயாவது நீங்கள் யாருமே சொந்தம் கொண்டாடாத பைகள் அங்கங்கே இருந்தால் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதில் ஜாக்கிரதையாக இருக்கிறான்னு கேட்டால், கையில் தூக்கிட்டு போகிற பை மாத்திரம் அதையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதே வேளையில் யாருமே பயன்படுத்தாத பை எங்கேயாவது இருக்குன்னா அதுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம், அதை போய் சோதிக்கிறாங்க. அப்போ ஒருவன் சொந்தம் கொண்டாடாத பொருட்களையும் சொந்தம் கொண்டாடுகிற பொருட்களையும் ரொம்ப எச்சரிப்பா பார்க்குறாங்க, அல்லது பாதுகாப்பு அவரோடு போயிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிசாசுக்கு எதிர்த்து கொண்டு நிற்க வேண்டுமானால், அவனுடையது என்று நாம் ஒன்றை கண்டுபிடிச்சிருவோம்னா அதை நம்ம வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வைக்கவே கூடாது, வைக்கவே கூடாது. யூ ஹேவ் டு பி காஷியஸ். அவனுடைய எதுவுமே எனக்குள்ள இருக்கக்கூடாது. அவன் போகக்கூடிய ஒரு பாதை எனக்கு இருக்கவே கூடாது. நீங்கள் பொதுவாக இந்த எலிகள்லாம் வீட்டுக்குள்ளே வரதை பார்த்துருக்கீங்களா? எப்படி வருதுன்னு? அதுக்கு பெருசாக பெரிய ஒரு பைப்பெல்லாம் போட்டு டோரெல்லாம் போட்டு அதுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் டோர்லாம் போட்டுலாம் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தேவை என்னன்னு சொன்னால், ஒரு விரல் சைஸில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் போதும், அதுக்குள்ளே என்ன பண்ணிடும், வந்துடும். எறும்பை பார்த்துருக்கீங்களா? அது எப்படி வருதுன்னு? காலிங் பெல் அடிச்சுட்டா வருது. எப்படி வரும்? ஒரு சின்ன கிராக் இருக்கும் பாருங்க செவுத்துல, அந்த கிராக்குள்ளேருந்து வருங்க. அது ஒன்று வராது, படையே கிளம்பி வரும். இங்கேருந்து மேலே வரைக்கும் ஏறி அப்படி திரும்பி இப்படி திரும்பி தலைமையிலே விழும். எங்கேருந்துடா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சுன்னு கேட்டால், ஒரே ஒரு சின்ன கிராக், அந்த டைல்ஸ் இருக்கு பாருங்க, அதில் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கு பாருங்க, அதுலேருந்து கிளம்பி வரும். பிசாசுக்கு ரொம்ப இடம்லாம் தேவையில்லை, அது சின்ன இடம் கொடுத்தா போதும், உள்ள வந்துடும். அவனுடைய செயல்களை செயல்படுத்துகிற எதுவுமே நம்ம லைஃப்குள்ள இருக்கு அப்படின்னா அதை எவ்வளவு சீக்கிரமா நம்ம விளக்குறோமோ நாம தப்பிச்சோம். இந்த உலகத்துல இரக்கம் காட்டக்கூடாத ஒருவன் ஒன்று உண்டானா பிசாசு மட்டும்தான். ஒன்றை கூட விடுறது கிடையாது, எதையுமே விட்டு வைக்கிறது. சில நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா, நான் இப்போ நிறைய ஃப்ளை பண்றதுக்கே ரொம்ப விரும்புறது கிடையாது, இந்த ஃப்ளைட்டுக்கே போறது கிடையாது. ஏன்னு கேட்டா, ஒரு சின்ன பவுடர் டப்பா கூட எடுத்து போக முடியல, அதுக்கு ஒரு சைஸ் இருக்கான். இப்போ சைஸ் கூட கிடையாது, பவுடரே எடுத்துட்டு போக கூடாதுன்னா அதை தூக்கி நம்ம கண்ணு முன்னாடியே தூக்கி குப்பையில் போடுறான். அது பார்க்கவே வயிற்றுச்சலா இருக்கு. காசு கொடுத்து வாங்கின பொருள் எப்படி தூக்கி போடுறானே. ஒரு சென்ட் பாட்டில் எடுத்துட்டு போனா அது இத்தனை எம்எல் தான் இருக்கணுமா, அதுக்கு மேல இருந்தா நான் அடிச்சு கூட காட்டுறேன்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எடுத்து தூக்கி அப்படியே போடுறான். வீட்டுக்கு தான் எடுத்து போயிடுவாங்க. அது வேற ஒரு பக்கம் இருக்கு. எல்லாம் தூக்கிட்டு அவங்க அந்த ஆளுங்களுக்கு தான் அடிச்சது லக்கு. எல்லாம் முடிச்ச பிறகு தான் வீட்டுக்கு எடுத்து போயிடும். ஆனா சட்டம் என்ன சொல்லுது, இத்தனை எம்எல்க்கு மேல என்ன பண்ணக்கூடாது, எடுத்துட்டு போக கூடாது. கூறானது எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது. சில தடவை ஏர்போர்ட்ல இருந்து சில பேர் அழுகிறத நீங்க பார்க்கலாம். செக்யூரிட்டிக்கு வந்து அழுவாங்க. ஏன்னா ஆசையா ஊறுகாய் போட்டு எடுத்து வந்துருப்பாங்க, தெரியாம கையில மாட்டிடும், அவ்வளவுதான் பிடிச்சி வச்சிருவான். இந்த ஊறுகாய் கொண்டு போக கூடாது. அவன் சொல்ல போற ஊறுகாய் வச்சு நான் என்ன பண்ண போறேன், வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன், அழுவான். கிடையாது. ஒரு முறை நான் சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது ஒருத்தர் அழுறாரு, அந்த செக்யூரிட்டிட்ட அழுறாரு, லிட்டரலா கண்ணீர் வடிக்கிறார். ஏன்னு சொன்னா, அவர் அப்பதான் அந்த கடையில போயிட்டு எத்தனையோ எம்எல் ஜூஸ் பாட்டில் வாங்கி தன் பிள்ளைக்குன்னு எடுத்துட்டு வர்றாரு இந்தியாவுக்கு. இவ்வளவு பெரிய பாட்டில், அது ஒரு மில்க், ஒரு ஃபிளேவர்ட் மில்க் வாங்கி பையில வச்சிருக்கிறார். அவன் விட மாட்டேன்றான், இது அலவுட் கிடையாது. அவன் சொல்றான், என் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டா, நான் ஏர்போர்ட்ல வந்து இவ்வளவு காசு கொடுத்து வாங்கின பில்லெல்லாம் பாருங்க, இந்த அளவு என்ன பண்ண முடியாது,
உள்ள கொண்டு போக முடியாது. ஏன் அப்படி இருக்காங்க? தீவிரவாதி எப்படி வர்றான், தீவிரவாத செயல்கள் எப்படி செய்யறான்னா நம்ப வச்சுதான் செய்யறான். இவன்லாம் இதை செய்ய மாட்டான்னு நினைச்சு அனுப்புறான் பாருங்க, அவன் தான் செய்யறான். அதனால யாரையுமே என்ன பண்றது இல்லை, விட்டு வைக்கிறது இல்லை. ஒரு சின்ன பயணம், ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 10 மணி நேரம் பயணத்துக்கு இவ்வளவு தூரம் அவங்க நம்மளை நோட் பண்ணி நம்மளை பேக் எல்லாம் செக் பண்றாங்க அப்படின்னா, நித்தியத்துக்கு போகிற நம்முடைய பயணத்தை பற்றி நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. எந்த நேரத்தில் நம்மளை தாக்குவான்னு தெரியாது. ஆகவே அவனுடையது எதுவுமே நம்மிடத்துல இல்லாதபடி நாம் எச்சரிப்பார்கள், ரொம்ப எச்சரிப்பார்கள். அவனுடையது எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாது. நீங்க கொஞ்சம் சுற்றினவங்க உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூர் மாதிரி ஒரு ஏர்போர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா, அங்கிருந்து சென்னைக்கு வரும்போது நீங்க இந்தியர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாலே அநேகர் உங்ககிட்ட வருவாங்க. சார் லக்கேஜ் கம்மியாக வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், சார் ஒரு சின்ன பேக்கெட் இருக்குது, நீங்கள் சென்னை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 10,000 ரூபா கொடுப்போம். இறங்கினோடனே 10,000. சில பேர் ஆசைப்பட்டு என்ன பண்ணோம், 10,000 சும்மா ஏதோ பொட்டலத்தை கொடுக்குறானே அப்படின்னு எடுத்து தான் பையில் வச்சுட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்தால் பிடிச்சிடும். என்ன இருக்குன்னு கேட்டால் உள்ள 1 கிலோ தங்கம். இவரை பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. நீ எப்படி எடுத்துகிட்டு வந்த? இவர் சொல்லுவார், எனக்கு தெரியாதுங்க, எனக்கே தெரியாது, யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க. நீ எப்படி வாங்கின? நீ தானே எடுத்துட்டு வந்த? விடவே மாட்டேன், நல்லா மாட்டிடும். இன்னும் சில பேர் இதை விட மோசம். சிங்கப்பூர் தேசத்துக்குள்ள நீங்க 10 கிராம் நீங்க ட்ரக்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா, போதை பொருள் எடுத்துட்டு போனீங்கன்னா மரண தண்டனை. மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாதுங்க. எவ்வளோ பெரிய ஆழா இருந்தாலும் மன்னிப்பு கிடையாது. நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. இதுல நிறைய பேர் சிங்கப்பூருக்குள்ள வர்றவங்க தங்களுடையது கிடையாது, யாரோ ஒருத்தர் தங்கிட்ட சொல்லி இந்த பேக்கெட்டை கொஞ்சம் எடுத்துன்னு போய் என் ஃப்ரெண்டு இருக்காரு கொஞ்சம் கொடுத்துருங்க, தயவுசெய்து உதவி செய்யுங்கன்னு கெஞ்சுவான் பாருங்க. இவங்க இறக்கப்பட்டு கொண்டு தாங்க பையில வைப்பாங்க. இவங்களுக்கே தெரியாது அதுக்குள்ள என்ன இருக்கு, போதை பொருள் இருக்குன்னு தெரியாது. ஆனா அங்க பிடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். அவன் என்ன கெஞ்சினாலும் கதறினாலும் விட மாட்டாங்க, மரண தண்டனை தான். அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுடையது எனக்குள்ள இருக்கவே கூடாது, அவனுடைய எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது. தேவன் எனக்கு தராத எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த உலகத்தினுடைய அதிபதி வருகிறான், அவனுடையது எதுவுமே என்கிட்ட இல்லை. நாம கொஞ்சத்தை மறைத்து வைத்தாலும் அதுல ஆபத்து இருக்கின்றத மறந்துடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்திற்குள்ளவைகளை நம்ம நிறைய வேளை நமக்குள்ள கொண்டு வந்துட்டு அதுக்குமா பிசாசோட போராடிக்கிட்டே இருக்கும். நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எனக்கு தேவையா, இது தேவன் தந்ததா, இது எனக்கு அவசியமா, என் வாழ்க்கையின் பரிசுத்த குலைச்சலுக்கு இது காரணமா இருக்குமா? அது எனக்கு வேண்டாங்க, அது எனக்கு வேண்டாம், அதை நான் விலக்கிடுறேன். சில பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கேன், நான் ரொம்ப சோதிக்கப்படுறேன்னு பார்த்த பிறகு டிவியை தூக்கி போட்டேன் சார் வேண்டான்னு. நான் சும்மா இருந்தால் நம்மளை சோதிச்சுக்கிட்டே கிடக்கு, அது நம்மளை சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டே கிடக்கு. அதனால டிவியை நான் வித்துட்டேன், தூக்கி வெளியே போட்டேன், வேற யாருக்கா வேணா வச்சுக்கிடுங்க, எனக்கு வேண்டாம் சொல்லி வெளியே போட்டேன், கனெக்ஷனை கட் பண்ணிட்டேன் பாஸ்டர் சொல்றாங்க சில பேர். சில பேர் சொல்றாங்க, என் வீட்டில் அந்த சிஸ்டமை நான் எடுத்துட்டேன், அது இருந்தா என்ன சோதிக்குது, எதுக்கு அதோட போராடி கிடப்ப, நான் தூக்கி போடுவோம், தூக்கி போட்டேன். இன்னைக்கு சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்கு, அது நமக்கு சாப்பாடு போடுறது இல்லை, அதனால தான் நம்ம உயிர் வாழ்றது கிடையாது. ஆனால் சோசியல் மீடியானாலே அழிஞ்சு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அழிஞ்சு போனவங்க. இன்ஸ்டாகிராமில் அழிஞ்சு போன பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? தங்க வாழ்க்கை கெடுத்து குட்டி சோறாக்கணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? நாசமானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அது உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட போகிறது இல்லை, ஆனால் உங்களை அழிச்சு நாசமாக்கிறோம். சில தடவை நம்மளுக்கு அதை ஒரு டெலீட் அழுத்துறதுக்கு நமக்கு அவ்வளோ யோசிக்கிறோம். பட் we never know that one thing can destroy us. நம்முடைய நேரம், நம்முடைய சுபாவம், நம்முடைய கனெக்ஷன்ஸ், அவசியமில்லாத நபர்களை நம்ம லைஃப்குள்ள கொண்டு வந்து, அவசியமில்லாத பழக்கங்களை நம்ம லைஃப்ல கொண்டு வந்து, அவசியமில்லாத சிற்றின்பங்களை நமக்குள்ள கொண்டு வந்து மனதை கெடுத்து நாசமாக்குகிற இவைகளை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே வெற்றியை தாரணும். ஆண்டவர் சொல்றது, நீ தான் வச்சிருக்கே பேக்கெட் உள்ளே, அவனுக்கு தான் ஏற்கனவே இடம் கொடுத்துட்டியே, அவன் தான் ஃப்ரீயா வந்து போறதுக்கு நீ தான் உள்ள விட்டியப்பா இடத்த, நீ ஜெபம் பண்ணி இப்ப நான் என்ன பண்ண முடியும்? உன்னை நீ தூக்கி போடுறியாத, நீ வெளியே போடுப்பா, அவனுக்கு இடம் கொடாம இரு. அவனுடையது உனக்கு வேண்டாம், அவனுடைய இன்ஃப்ளூயன்சஸ் உனக்கு வேண்டாம்.
எதுக்குப்பா அவன் தாக்கத்தை உள்ள வச்சுக்கிட்டு மடியில வச்சுக்கிட்டு நெருப்பை வச்சுக்கிட்டு எரியக்கூடாது எப்படி எரியாம இருக்கும்? அது எரியும். ரிமூவ் இட். சில கான்டாக்ட்ஸ் உங்க லைஃப்ல வந்து தேவனுக்கு விரோதமா உங்களை பாவம் செய்யறதுக்கு தூண்டுதா? ஏன் உங்களால டெலீட் பண்ண முடியல? ஏன் பிளாக் பண்ண முடியல? பிளாக் பண்ணுங்க. அதை வேண்டாம். அது எனக்கு நீங்க ரொம்ப இரக்கம் காட்டுறீங்க பாருங்க. ஐயோ நம்ம மன்னிக்கணும், ஐயோ பாவம், அப்ப நமக்கு ஐயோன்னு ஆயிரும். பிளாக் இட். ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய கண் உனக்கு இடர் உண்டாக்கினா அதை தரிச்சு போட்டுரு. நீ ஒற்றை கண்ணனா நீ வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போறது எவ்வளவோ பரவாயில்ல. இது 2 கண்ணோடு நீ நரகத்துக்கு போறதுக்கு பதிலாக ஒற்றை கண்ணனா பரலோகத்துக்கு போறது நல்லது. உன் கை உனக்கு இடர் உண்டாக்குதாப்பா, அந்த கையை வெட்டி போட்டுரு. வேண்டாம் அந்த கை. நீ 2 கையோட நரகத்துக்கு போறதுக்கு பதிலாக ஒரு கையோட எங்க போலாம்? அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நீ எதுக்குமே இரக்கம் காட்டி இடம் கொடுக்காத, அதை விட்டு விலகு, தூக்கி எரிஞ்சிருப்பா. இன்னைக்குள்ள செய்தி சில பேருக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கலாம். ஐநோ நீங்க நல்ல பிள்ளைங்க தான், நீங்க ஆண்டருக்கு பயந்த பிள்ளைங்க தான், நீங்க உண்மையா அந்த ஆண்டரை நேசிக்கிற பிள்ளைங்க. ஆனால் அநேக வேளையில இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு இடம் கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் நம்ம லைஃபை மொத்தமா கவிழ்க்குது. உங்களுக்கு தெரியுமாங்க, ஒரு மனுஷனை வந்து கொல்றதுக்கு அவங்க பயன்படுத்துற ஃபயர் பவர் எவ்வளவு தெரியுமா? 6 அடி கிடையாது, 6 கிராம் தான். அந்த சின்ன பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து ஒரு மனிதனையே சுக்கு நூறா பிச்சை எடுத்துரும் இல்லையா? இந்த சின்ன காரியங்கள்ல அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவியானவர் நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு நினைவுபடுத்துறாரு, இது உன்னை வழி விலக பண்ணுது, நித்திய ஜீவனுக்கு விரோதமா உன் வாழ்க்கையை திருப்புது, இதுல கவனமாயிரு. டோன்ட் பி மர்சிஃபுல் டு தட். இன்னைக்கு நிறைய பேர் வந்து தேவனை நேசிக்கிறத விட செல்போனை ரொம்ப நேசிக்கிறாங்க. தேவனை நேசிக்கிறத விட இன்ஸ்டாகிராமை ரொம்ப நேசிக்கிறாங்க. இப்போ அது வந்து நம்ம ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கிடுங்களேன், எப்பா இது வேண்டாம்பா, இது உனக்கு ஆபத்தா இருக்குன்னு. இதுல என்ன தப்பு? பொதுவா பதில், இதுல என்ன தப்பு, இதுல என்ன தப்பு? இப்படியே கேட்டு கேட்டு அதுக்கு இரக்கம் காட்டி காட்டி இதுல தப்பு இல்லை, தப்பு இல்லை, தப்பு இல்லை, இது எல்லாரும் செய்யறாங்க, அதனால என்ன இல்லை, தப்பு இல்லை, எல்லாரும் செய்யறாங்க. ஆமா, எல்லாரும் நரகத்துக்கு போனா நீ நரகத்துக்கு போறியா? எல்லாரும் குழிக்குள்ள விழுந்தா நீ விழுவியாப்பா? விழ மாட்டல. உன்னை நீயே காத்துக்கொள், உன்னை நீயே காத்துக்கொள். இயேசு சொல்ல முடிந்தது, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடையது எதுவுமே என்கிட்ட கிடையாது, அவன் கிளைம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவன் என்னை தண்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவன் என்னை சிறைப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, பிசாசானவனால் இயேசு வந்து மரிக்கிறதுக்கோ சிலுவைக்கோ போகல, தாமாக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தாரே தவிர பிசாசு அவரை கொல்லல. அவருடைய சரீரத்தை வந்து கிளைம் பண்ண முடியல. ஏன் தெரியுமா, அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அவன் கேட்கறக்கு ஒண்ணுமே கிடையாது, என்னுடையதுன்னு சொல்றக்கு ஒண்ணு இல்லை. நான் இன்னைக்கு இந்த செய்தியில போயிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கிறேன், பிசாசு இன்றைக்கு நம்மகிட்ட வந்து என்னுடையது உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றக்கு ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? என் லிங்க் நீ வச்சிருக்க, என் ரூட்டை நீ வச்சிருக்க, என் பொருளை நீ வச்சிருக்க, என் சோதனை உனக்குள்ளதான் மடிச்சு வச்சிருக்க. நீ எவ்வளவு சீக்ரெட் ஃபோல்டர்ல வச்சிருக்கலாம், யாருக்கும் தெரியாம பயன்படுத்தலாம். அவன் வந்து நாளைக்கு நம்மகிட்ட வந்து இவன் ஏன் ஏஜென்ட் தாங்க, நம்ம கஸ்டமர் தான் இவன் அப்படின்னு சொல்லுவானா? இது இருக்கு, அவன்கிட்ட இருக்கு, அவள்கிட்ட இருக்கு. சும்மா வெளியில பாட்டு பாடுவாங்க, வர்ஷிப்லாம் பண்ணுவாங்க, ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க நம்ம ஆள் தான், நம்ம கஸ்டமர். அவங்க என் பொருள் அவங்ககிட்ட இருக்கு, என் பழக்கம் அவங்ககிட்ட இருக்கு, என்னுடைய ஆசை அவங்ககிட்ட இருக்கு, என்னுடைய இச்சைகள் அவங்ககிட்ட இருக்கு, என்னுடைய விருப்பங்கள் அவங்ககிட்ட இருக்கு, என்னுடைய ஆப் அவங்ககிட்ட இருக்கு. சொல்லுவானா அவன்? சொல்லுவானா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நத்திங். I have not given place for the devil. பிசாசுக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை, அவனுக்கு ஒண்ணுமே என்கிட்ட இல்லைங்க. நாம அவனுடையதே நம்மகிட்ட வச்சுக்கிட்டு அவனை எப்படிங்க எதிர்க்க முடியும்? நம்ம எதிர்க்க வந்து அவனை பார்த்து சிரிப்பான், ஏய் யார்கிட்ட வந்து என்ன எதிர்ப்பு கொடுக்குற, நீயே நம்ம ஆள் தான், நான் சொல்றது தானே நீ வாரம் ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருக்க.
என்ன பார்த்து போனா எப்படி போ, என்னுடையது உங்ககிட்ட இருக்கு, அதை கொடு, அப்புறமா நான் போறேன்னு. அது என்கிட்ட இருக்கிறது என்னுடையது யார்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, கொடுத்து வச்சிருக்கேன், நீ கொடுத்துரு, நான் போயிடுறேன்னு சொல்லும். பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிக்கணுமா? refuse or remove any or all of his influences from your life. Remove it from your life. டோட்டலா அதை நம்மளை விட்டு எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம், ஒரு தீர்மானம் இன்றைக்கு நமக்கு தேவை. சின்ன இடம் கூட அவனுக்கு கொடுக்காதீங்க. இன்னைக்கு தயவு செய்து அன்பாய் கேட்கிறேன், கொடுக்காதீங்க. நம்மளை நாசம் பண்ணிடுவான் அவன். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு முறை ராகேல் அவங்க அப்பா வந்து கேட்டாங்க, என்னுடைய சொரூபங்கள் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால், அந்த மாதிரி ரொம்ப கன்வீனியண்டாக என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, பெண்கள் வழிபாடு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து உட்காந்து அவங்க சேரு கீழே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை சொல்லி, இது என்கிட்ட இல்லையே, இது என்கிட்ட இல்லையே, அழகாக மறைச்சிடலாம். அப்படிலாம் ஒன்றுமே நான் செய்ய மாட்டேனே, எனக்கு தெரியாதே. யாருக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கோம், எதற்கு இடம் கொடுத்துட்டு இருக்கோம்? கவனிக்க வேண்டிய நேரம் இது. சில வேளையில சில இன்னசென்ட்டான சில்ட்ரன் வந்து ரொம்ப வெகுளியான நல்ல உள்ளமுள்ள பிள்ளைகள்கிட்ட சில காரியங்களை அவன் கொடுத்து தன்னுடைய அடிமைகளாக அவன் மாத்திடுறான். விளையாட்ட ஆரம்பித்தேன் பாஸ்டர், எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செஞ்சேன், என் ஃப்ரெண்டு சொன்னான்னு போட்டேன் பாஸ்டர், பேச ஆரம்பித்தேன் பாஸ்டர், பார்க்க ஆரம்பித்தேன் பாஸ்டர், விழுந்துட்டேன். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், பிசாஸ் வந்து ஏதோ கற்பனை கதாபாத்திரம் கிடையாதுங்க, உண்மைங்க. அவன் நரகத்திற்கு அதிபதியாக இருக்கிறான். அவன் அங்கே தள்ளப்பட போகிறான். எத்தனை பேரோட தன்னோடு இழுத்துட்டு போகலான்னு சொல்லி திட்டமிட்டு கவர்ச்சிகரமான காரியங்களை கொண்டு நம்மகிட்டக்குள்ள வர்றதுக்கு அவன் என்னென்னமோ பிளான் பண்றான். நாம் எச்சரிப்பா இருக்க வேண்டியது அவசியம், அவசியம். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். மத்தேயு 4:10 சொல்லுகிறது, இயேசு அவனை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிக்கலாம்? நம்பர் 4, rebuke the devil. எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யுங்க? rebuke, அல்லது பிசாசை கடிந்து கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க? கடிந்து கொள்ளுங்கள். அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு 4வது வழி வந்து கடிந்து கொள்ளுங்கள், கடிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 16:22-23 தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்குரியவர்களை சிந்தித்துக் கொண்டிருந்த பேதுருவை பார்த்து கூட கர்த்தர் வந்து தைரியமா திரும்பி பார்த்து அப்பாலே போ சாத்தானே, பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் என்று சொல்லி தன் கூடவே வந்த பேதுருவை கூட அவரால் எதிர்த்து பேச முடிந்தது, கடிந்து பேச முடிந்தது. கடிந்து கொள்ளாமல் விட்டோம்னா சில காரியங்களை நம்ம மேற்கொள்ளவே முடியாது. அதனால தானே எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விடணும். அதுவா போய் விழுந்துரும்னு நினைச்சீங்கன்னா விழாது, தள்ளி விடணும். You have to do something to throw it off from your life. Throw it off. அதை நம்ம எதிர்த்து நிற்கணும், அதை கடிந்து கொள்ளணும், கடிந்து கொள்ளணும். இதுல ஒரே ஒரு எச்சரிப்பை மாத்திரம் சொல்றேன். யூதா 1:8-9 வாசிக்கிறோம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, மகத்துவங்களை தூஷிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சட்டத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்று சொன்னான். இது கூட ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. மிகாவேல் வந்து பிசாசை கடிந்து கொள்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணான்னா, எப்படி அந்த அவன் யூஸ் பண்ண லாங்குவேஜ் என்னன்னு கேட்டா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. I think it's a very powerful word. இயேசு வந்து அப்பாலே போ சாத்தானேன்னாரு. ஆனா மிகாவேல் என்ன செய்யறாருன்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அதனாலதான் வேதம் சொல்லுது, என்னுடைய நாமத்தினால நீங்க பிசாசை துரத்துவீர்கள். சும்மா நம்மளா பார்த்துட்டு போனா போகாது. யாருடைய நாமம் இருக்கணும்? இயேசுவின் நாமத்தை நீங்க பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தினால நான் கடிந்து கொள்றேன்,
அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரும்போது எழுந்து நின்று சொல்லணும், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. இப்பொழுது நான் விடுதலை எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கடிந்து கொள்ளும் போது ஓடியே போயிடுவான். சில தடவை இந்த நாய்ங்க சில தடவை விரட்டும் பார்த்தீங்களா, நீங்கள் வேகமாக ஓட 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 பின்னாடி இன்னும் அது 4-5 கிளப்பிட்டு பின்னாடி வரும். பிரேக் அடித்து திரும்ப நீங்கள் வச்சுக்கிடுங்க, எந்த ஸ்பீடில் வந்துச்சோ என்ன பண்ணும், அதே ஸ்பீடில் ஓடிடும். அதே போல தான் சில தடவை என்ன பண்ணணும், பயந்து ஓட ஓட நம்மளை விரட்டிக்கிட்டே தான் இருப்பான். நின்று கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராகன்னு சொல்லி பாருங்க, நம்மை விட்டு என்ன செய்வான், ஓடியே போவான். இன்னைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, எனக்கு நீ வசனத்தில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டா, அவன் உங்களை விட்டு என்ன செய்வான். அந்த வார்த்தை என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஓடிட்டு இருக்கோம். நீங்க ஓட வேணாம், இனிமேல் யார் ஓடினா போதும், கர்த்தருடைய நாமத்தினால கடிந்து கொள்ளும்போது அவன் ஓடிடுவான், அவன் ஓடிடுவான். விசுவாசிக்கிறீங்களா? அதை அவனை விரட்ட தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்குள்ள அந்த வல்லமையை தந்திருக்கிறார். முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் நாம் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இன்றைக்கு ஆண்டவர் 3 முக்கியமான காரியங்கள் நம்மோடு இன்றைக்கு பேசி இருக்கிறார். அவனை மேற்கொள்ள வேண்டுமானால், அவனை எதிர்த்து நின்று அவன் நம்மை விட்டு ஓடி போக வேண்டுமானால் எப்பொழுதும் என்ன செய்யணும், ஆயத்தமா இருக்கணும், விழிப்பா இருக்கணும், அசந்து போயிடவே கூடாது, எப்பொழுதும் விழிப்போட இருக்கணும். 2வது, எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். சொல்லுங்க, எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தணும். 3வது, அவனுடைய எல்லா விதமான ஆளுகைகளை, அவனுடைய இன்ஃப்ளூயன்சஸை நம்ம லைஃப் விட்டு எடுத்துடணும். அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது, கொஞ்சம் கூட அவனுக்கு இடம் கொடுக்கவே. அவன் வந்து தேடினான், அவனுடைய எதுவுமே நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு பேசி இருக்கிறார் நம்மோடு. வாட் இஸ் ட்ரபிளிங் யூ, வாட் இஸ் கான்ஸ்டன்ட்லி புல்லிங் யூ டு டெம்ப்டேஷன். நம்மை திரும்ப திரும்ப சோதனையில நம்ம இழுக்கிற காரியம் என்ன, அதுல இருந்து நான் வெளியே வர்றேன், அதை என்னை விட்டு தூக்கி போடுறேன், அது எனக்கு வேண்டாம். நான் விடுதலையோடு வாழ விரும்புகிறேன், நான் ஜெயமாக வாழ விரும்புகிறேன். பொதுவாகவே ஒரு காரியம் ரொம்ப நாள் நம்மகிட்ட இருந்துட்டு அதை எடுத்துட்டோம்னா அது காலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த இடத்த ஆண்டவரே நீங்களே நிரப்புங்கப்பா அப்படின்னு கேட்போம்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். சில தடவை நீங்கள் உதாரணமாக இன்ஸ்டாகிராமோ அல்லது ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒன்று உங்களை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னா அதை நீங்கள் டெலீட் பண்ணும்போது அடுத்து என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கும், அப்படியே காலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன செய்யணும்? அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இதை எடுத்துட்டேன், நீங்கள் நிரப்புங்க. அப்போ பாருங்க, அவர் உங்களுக்கு நம்முடைய பிரசன்னத்தை தருவார், நம்முடைய வெளிப்பாடுகளை தருவார், உங்களுக்கு பாதைகளை அமைத்து தருவார். ஹல்லேலூயா. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது அவர் அதை அருமையாக நடத்துவார். அறியாத எட்டாத பாதைகளில் கர்த்தர் உன்னை கொண்டு போவார். நீங்க பயப்படாதீங்க, விடுறதுக்கு பயப்படாதீங்க. கர்த்தருக்காக நீங்க விடுவீர்களானா, நீ எதை விட்டாயோ எதை இழந்தாயோ கர்த்தர் இதை 100 மடங்காக திரும்ப தந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்க தயவு செய்து உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்களை கெடுக்கிற சோதிக்கிற காரியங்களோட நீங்க போராடிட்டு இருக்கிறத விட தூக்கி போட்டு பாருங்களேன். நீங்க எந்த இடத்த நீங்க கர்த்தருக்காக எடுத்து வெறுத்து தூக்கி போட்டீங்களோ, அவனுடைய காரியங்களை கிரியைகளை தூக்கி வெளியே போட்டீங்களோ, அந்த இடத்துல தேவன் 100 மடங்கு உங்களுக்கு நன்மையை தந்து ஆசீர்வதிப்பார். உங்கள் படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய வருங்காலம், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய சாட்சி, உங்களுடைய மகிழ்ச்சி எல்லாவற்றையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். நீங்க அதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்க பாப்பீங்க. நீங்க அதையே உள்ள வச்சுக்கிட்டு கர்த்தாவே கர்த்தாவே விடுதலை தரணும் அதெல்லாம் வராது. அவனை தான் உள்ள நீங்க தான் கூட்டு குறைச்சிருக்கீங்களே, அவனுக்கு தான் வாடகை கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்களே, அவனுக்கு தான் நீங்க எல்லாம் வசதி பண்ணிக்கோ. எப்படி வெளியே போக மாட்டான். நீங்க எதிர்க்க முடியாது, நீங்க பலவீனராக தான் இருப்பீங்க. ஆனா எதிர்த்து நில்லுங்க. இன்னைக்கு ஒரு வாலிபர் கூட்டம், இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஒரு விசுவாசி கூட்டம் எழுமணும். எதுக்கு தெரியுமா? அப்படியே நீங்க என்ன வந்தாலும் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்குது இல்லை. என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, ஆயத்திரன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் பிசாசை நம்முடைய எதிரி நினைக்கிறீங்க? ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அவனுடைய எதிரி, அவன் என்னுடைய நண்பன் இல்லை, எதிரி. அவனை வச்சு நான் சாப்பாடு போடக்கூடாது, பால் ஊற்றக்கூடாது, அவனுக்கு இடம் கொடுக்கூடாது, நேரம் கொடுக்கூடாது. அவனை என்ன செய்யணும்? நான் எப்பவுமே எதிர்த்து நிற்கணும். சொல்லுங்க மாயத்தின் சத்தமா. இன்னும் சத்தம் போதாது. எப்படி எதிர்த்து நிற்கிறது? 4 காரியங்கள் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். முதலாவது எப்படி எதிர்த்து நிற்கணும்? எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும், விழித்திருக்கணும், ரெடியா இருக்கணும். என்ன வந்தாலும் எப்போ வந்தாலும், பகலோ இரவோ எந்த நேரமோ விழித்திருக்கிறேன், அவனை எதிர்த்து நிற்க ஆயத்தமா இருக்கிறேன். 2வது, வசனத்தினாலே அவனுக்கு நான் பதில் சொல்லுவேன். மாம்ச வார்த்தைகள் அல்ல, வசனத்தை எப்பொழுதும் நான் மேற்கோள் காட்டுவேன். 3வது,
அவனுடைய எதுவுமே என்னிடத்தில் இல்லாதபடி எல்லாவற்றையும் விலக்கி அகற்றி போடுவேன். 4வது, கடிந்து கொள்வேன். கடிந்து கொள்வேன். இந்த வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்யணும். நீங்க தயவு செய்து இந்த வார்த்தைகளை இந்த கர்த்தர்களோடு ரொம்ப பர்சனலா இடைப்பட்டிருந்தா தயவு செய்து அப்படியே நிறுத்திடாதீங்க. லிசன் டு திஸ் ஒன் மோர் டைம். டேக் இட் வெரி சீரியஸ்லி. பிசாஸ் என்பது ஒரு கற்பனை அல்ல, நிஜம். அவனுடைய தந்திரங்கள் சும்மா விளையாட்டு கிடையாது. நம்மை அழிக்கிறதுன்னு வர்றான். நம்மளை கொஞ்சறதுக்கு வரல, நம்ம சந்தோஷப்படுத்த வரல. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும். அந்த வார்த்தை சில பேருக்கு இன்னைக்கு எச்சரிப்பான செய்தி. உன்னுடைய அருமையான எதிர்காலம், உன்னுடைய நல்ல வாழ்க்கை, உன் சாட்சி, உன்னுடைய ஆசீர்வாதம், உன் செழிப்பு எல்லாத்தையும் அழிக்கிறதுக்குனே அவன் திட்டம் பண்ணி வந்துட்டு இருக்கான். அதுல தயவு செய்து இரக்கம் காட்டிடாத. நீ ரொம்ப கேஷுவலா இருந்துடாதப்பா. நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துடாத. அதுக்கம்மா எல்லாம் பறிபோன பிறகு ஏசாவை போல இழந்துட்டேனே அழுதாலும் பிரயோஜனம். அழிக்கிறதுக்காக வர்றான், நம்மளை டெஸ்ட்ராய் பண்றதுக்குன்னு வந்துட்டு இருக்கான். எழுத்து நிற்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவரே உடனே நான் என்ன செயல்படணுமா? சில பேர் வீட்டுக்கு போன உடனே சில காரியங்களை உடனே செய்யணும்னு ஆவியானவர் இன்னைக்கு பேசியிருப்பார். இதை செஞ்சிரு, இன்னைக்கு தூக்கி போடு, இதை விலக்கி வா, அந்த பக்கம் போகாத, இதை எடுக்காத, அதை தொடாத, அதை உன்னை விட்டு தூரப்படுத்து, அது பக்கத்தில் அண்டாதன்னு கர்த்தர் பேசுவார். இரக்கமே இல்லாம தூக்கி போடுங்க. அதை இரக்கமே இல்லாம தூக்கி போடுங்க. அவருக்காக வைராக்கியமா நிக்கிறவங்களுக்காக கர்த்தர் நிற்பார். கர்த்தரோட உதவி செய்வார். அவன் கொண்டு வந்த எல்லா கொள்ளைகளை விட தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் 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 ஏராளம். புத்தி கெட்டாத நன்மைகளை கர்த்தரோட தருவார். உன் மகிழ்ச்சியை தேவன் பெருக பண்ணுவார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தருவார். உற்சாகமுள்ள ஆவியை உனக்கு தருவார். உன் மைண்டே ஆண்டவர் ஃப்ரீ ஆக்கிடுவார். நீ அப்படி பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, வெட்கப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்பவுமே மறைஞ்சு ஒளிஞ்சு ஒரு மாய்மலமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வெளிச்சத்தின் பிள்ளையா நீ வெளிச்சத்துல நடக்கலாம். என்னுடைய அதிகாரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு பதில் கொடுங்க. ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, எனக்கு கிருபை தாரோன்னு கேளுங்க. எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இன்று முதல் நான் பிசாசுக்கு ஒரு தோழனாக அல்ல, அவனுக்கு எதிர்த்து நிற்க கிருபை தார். அவன் எனக்கு எதிராளியானவனா இருக்கிறான். அவனை எதிர்த்து நிற்க எனக்கு கிருபை தாரும். வசனத்தை பிடித்துக் கொள்ள கிருபை தாரும். அவனுடைய எல்லாவற்றையும் விட்டு அகற்றிவிட கிருபை தாரும். அவனை கடிந்து ஜெபிக்க கிருபை தாரும். எப்பொழுதும் விழித்திருந்து ஆயத்தமாயிருக்க கிருபை தார். இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. சபை முழுவதையும் ஒரு சேனையாக எழும்பி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்வதற்கு எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தந்து ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பாஸ்டர் ஆனந்த் அவர்கள் KK நகர்ல அவருடைய மனைவி ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. ஒரு நிமிடம் அவர்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்க. ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். அன்பின் ஆண்டவரே, பாஸ்டர் ஆனந்துடைய மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாய் இருக்கிற, வியாதிப்பட்டிருக்கிற இந்த சகோதரி மேலுடைய கரத்தை நீர் வைப்பீராக. அவளை சுகமாக்கி விடுதலையாக்கும். உம்முடைய பரிசுத்த கரம் இறங்கி அவருடைய ஜீவனை திரும்ப பண்ணி ஆசீர்வதியும், விடுதலையாக்கி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.